சும்மா கச்ச 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 கச்சன்னுலாம் பேச மாட்டாங்க. 4 வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க. 10 பேர் கூட உட்காடுறாங்க அப்படின்னா 10 பேரை 10 செகண்ட் கவனிச்சா போதும் அவங்க யாரு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஜாதகத்தில் புதன் ஆதிக்கம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை தத்தி தடுமாறி அந்த மழலை பேச்சு தான் பேசாது, தெளிவாக பேசும். யாரையும் அவங்க கூட அவங்களுக்கு கம்பேர் பண்ண பிடிக்காது. யாரை கம்பேர் பண்ணாலும் அவங்கள விட நான் சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு வேணும். எப்பயுமே தி நீட் அ சேலஞ்ச். அவங்களுக்கு இன்பில்டாக ஏகப்பட்ட திறமைகள் அப்படின்றது இருக்கு. இவங்களுக்கு ஒரு அமானுஷமான தெரியாத கண்ணுக்கு புலப்படாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கண்ணியை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். கண்ணியை ஆழமாக நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முட்டாள்தனம் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். கண்ணியை பெருசாக நம்மளால வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத முன்கூட்டி அனலைஸ் பண்ணி அதுக்கு அலர்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு கன்னிராசி பொண்ணு காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எதை பார்த்து லவ் பண்ணும் அப்படின்னா, வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்நாள் பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டங்களை எப்படி நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வீட்டில் கன்னி ராசி லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள இப்போ ஜென்ஸ் பார்க்குறீங்க, எப்படி டீல் பண்ணுறது, உங்கள் ஒய்ஃப் கன்னிராசியாக இருந்தால் எப்படி டீல் பண்ணுறது, வீட்டில் கன்னிராசி குழந்தைங்க இருந்தால் எப்படி டீல் பண்ணுறது, கன்னிராசிக்கு வாழ்நாள் முழுசும் என்ன பரிகாரம், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல கன்னிராசி அப்படின்னாலே வந்து பாருங்க, இது காலச்சக்கரனுக்கு, அதாவது காலபுருஷனுக்கு, காலச்சக்கரத்துக்கு 6வது வீடு. எதிரி, எதிர்ப்புகள், மார்ஷல் ஆர்ட்ஸ், ஆரோக்கியம், இது ரிலேட்டடான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னியில வந்து பாருங்க புதன் உச்சம். புதன் உச்சம் அப்படின்றதால இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு வசீகரம் அப்படின்ற ஒரு வசீகரணமான ஒரு லுக் அப்படின்றது உண்டு. வசீகரமாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு, மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது ஒன்று இருக்குது. ஈர்ப்பு சக்தி அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். பொதுவாக கன்னியை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே தே வெரி குட் அப்சர்வர்ஸ். சும்மா கச்ச 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 கச்சன்னுலாம் பேச மாட்டாங்க. 4 வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க. 10 பேர் கூட உட்காடுறாங்க அப்படின்னா 10 பேரை 10 செகண்ட் கவனிச்சா போதும் அவங்க யார், எப்படி, என்ன, ஏது அசஸ் பண்ணிடுவாங்க. நல்ல புத்தி வேலை செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசி அன்பர்கள். பொதுவாக புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி, அதாவது புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அந்த புத்தி கூர்மை, கிளவர்னஸ், அந்த ஷார்ப்னஸ், இன்டெலிஜென்ட், இந்த நிறைய விஷயம் உண்டு. இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். வெரி குட் அப்சர்வர்ஸ். அதான் நான் வந்து சொன்னேன், 10 செகண்டில் ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிஜுடைசேஷன் கிடையாது. ஒருத்தவங்களை பார்த்து தப்பு அப்படி பண்ணிக்கிறது அப்படிலாம் கிடையாது. தே வில் ஜட்ஜ் வெரி எக்ஸாக்ட்லி, கரெக்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ப்ரிசைஸ் ஆஃப் த நாலேஜ், பக்காவாக வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைஃப்பில் வந்து பொதுவாக கன்னி அப்படின்னாலே, கன்னிராசி லேடிஸை நீங்கள் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு சேலஞ்ச் அப்படின்றது இருக்கணும். இப்போ குழந்தை பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைங்க மாதிரி நல்ல ஜாலியாக லைஃப் வந்து நல்ல செல்லமாக ஜாலியாக சந்தோஷமாக போவோம். எல்லாருக்கிட்டையும் இப்போ ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க, எல்லாருக்கிட்டையும் அந்த வயசுலேயே தெரிஞ்சுப்பாங்க. இதை தாத்தா இது வந்து சாப்பிட்றேன் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்ற, இது என்ன தாத்தா மருந்து கண்ணு, ஏன் தாத்தா மருந்து சாப்பிட்ற, இந்த தொந்தருக்கு மருந்து சாப்பிட்ற, சக்கரை இருக்குது, சக்கரைனா என்ன, சக்கரைக்கு ஏன் மருந்து சாப்பிடணும், ஏன், எதுக்கு, என்ன, எதனால் அப்படின்ற கேள்வி கன்னிக்கிட்ட தொடர்ந்து கன்னிராசி குழந்தைங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நல்ல அந்த சின்ன வயசுலேயே வந்து பாருங்கள், அந்த மழலை பேச்சு அப்படின்றது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஜாதகத்தில் புதன் ஆதிக்கம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை தத்தி தடுமாறி அந்த மழலை பேச்சு தான் பேசாது, தெளிவாக பேசும். இது நீங்கள் வந்து இதை பார்க்குறவங்க உங்கள் ஃபேமிலியில் குழந்தைங்களுக்கு சுய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், புதன் நல்லா இருக்கான் அப்படின்னா குழந்தைங்களோட புத்தி ஷார்ப்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி பிள்ளை அந்த மழலை பேச்சு கொழ வழ அப்படிலாம் பேசாது. தெளிவாக நம்ம எப்படி பேசுகிறோம் அந்த மாதிரி தெளிவான உச்சரிப்பு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி எதுக்கு, என்ன அப்படின்றது இருக்கும். நிறைய கேள்வி கேட்கும். இது என்ன, அது என்ன. ஒரு நாடகம் அம்மா கூட உட்காந்து பேச்சு, இது என்னம்மா, ஏம்மா பேசுகிறா, என்னம்மா பேசுகிறேன், எதுக்கு நான் பேசுகிறேன், அத்தனையும் கேட்கும். இதெல்லாம் புதனுக்கு இயற்கையாகவே ஒரு கேரக்டருங்க. இவங்களுக்கு வந்து பாருங்கள், லைஃப்பில் வந்து ஒரு சேலஞ்ச் அப்படின்றது வேணும். அந்த சேலஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா இவங்க சூப்பராக ஷைன் ஆவாங்க.
இவனை விட நான் பெட்டராக வரணும், அவளை விட நான் பெட்டராக வரணும். இது வந்து குழந்தை ஸ்கூல் படிக்குதுன்னு கூட, ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ அக்கா நல்லா படிக்கிற, தங்கச்சி சரியாக படிக்கல, தங்கச்சி வந்து கண்ணி வந்து பேசிக்காக சரியாக படிக்காமல் இருக்காது. அப்போ காலகட்டத்தில் அது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அக்கா பாரு எவ்வளோ சூப்பராக படிக்கிற, நீ படிக்கவே மாட்டேன்றே அப்படின்னா அக்கா விட நாளைக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு வரணும், அக்கா விட 10 மார்க் வந்து மிச்சமாக வாங்கணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் பதியறது கடைசி வரைக்கும் அக்கா விட பெட்டராக தான் இருக்கணும், தம்பியை விட பெட்டராக இருக்கணும். யாரையும் அவங்க கூட அவங்களுக்கு கம்பேர் பண்ண பிடிக்காது. யாரை கம்பேர் பண்ணாலும் அவங்கள விட நான் சூப்பர் டூப்பராக இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வேணும். எப்பயுமே தி நீட் அ சேலஞ்ச். அவங்களுக்கு இன்பில்ட்டாக ஏகப்பட்ட திறமைகள் அப்படின்றது இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வேணும். புரியுதுங்களா? இது வந்து ஸ்கூல் படிக்கும் போதாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கும் போதாக இருந்தாலும் அவங்களுக்கு காம்படிட்டர் அப்படின்றது ஒன்று வேணும். காம்படிட்டர் இருக்காங்க அப்படின்னா நான் உன்னை விட நான் சூப்பர் டூப்பர் அப்படின்றத காமிக்கிறதுக்கு அவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சலிக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபேமிலினாலும் அதே தான். ஒரு 4 மருமக இருக்க வீட்டில் ஒரு கன்னிராசி லேடி வந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த 3 மருமகளை விட ஐ ஷுட் பி பெஸ்ட், அந்த 3 மருமகளை விட என்னதான் புத்திசாலின்னு சொல்லணும், என்னதான் திறமசாலின்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம், என்னதான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லணும், புத்திசாலின்னு சொல்லணும். இது வந்து பாருங்கள் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் கண்ணி இருந்தால் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்றது இருக்கும். இவங்களோட கேரியரை பொறுத்த வரைக்கும் அது புதன் உச்சம் அப்படின்னாலும் புதனுக்கே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரியரை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்னிராசி அன்பர்கள் டிடெக்டிவ், சிபிசிஐடி, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸு, சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லேயும் இருப்பாங்க, இந்த மீடியா, டிஜிட்டல் மீடியா, இப்போ இந்த யூடியூபு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் மீடியாவில் ரொம்ப ஹைஃபையாக இருக்கவங்க. இயல், இசை, நாடகம், கதாசிரியர், இந்த கதாசிரியர் அப்படிம்பாங்க, கதாசிரியர்ன்ட்டு ஆக்சுவலி கதாசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நார்த்லலாம், அந்த ஆஸ்பெக்டில் சொல்லிட்டு ஆக்சுவலி கதாசிரியர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அழகாக வரும். நல்ல நல்ல க்ரியேட்டிவிட்டியாக ஒரு பூதம் பற்றி, ஒரு பேய் கதை, ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, இதெல்லாம் கூட சூப்பராக எழுதுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமையல்லாம் லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சமையலாக இருப்பாங்க. இப்போ சமையல்லாம் செய்வாங்க. இப்போ இந்த பாடல் ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, சினிமாவில் பாட்டு எழுதுறது, கதை எழுதுறது, லேடிஸ் அதெல்லாம் பெரும்பாலும் கன்னியாக இருப்பாங்க. அந்த மாதிரி லேடிஸு, இந்த மாதிரி மீடியா ஃபீல்டில் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்க லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்னியாக இருப்பாங்க. சிபிசிஐடி இதெல்லாம் இருக்க லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு அமானுஷமான தெரியாத கண்ணுக்கு புலப்படாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப வந்து ஆசை. அப்படின்னா ஏதோ ஒரு கிரைம் நடக்குது, ஒரு சிஐடி ஆஃபீஸர், ஒரு லேடி போகுது, 10 சிஐடி ஆஃபீஸர் போகிறாங்க, அது ஒரு பெரிய கிரைம் ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. 10 சிஐடி ஆஃபீஸர்ஸ் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிஐடி ஆஃபீஸர் அதில் கன்னியாக இருக்குன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சினாரியோ கிரைம் சீனை கொண்டு வந்து கண் முன்னே நிறுத்துவாங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதனோட நதி மூலம், ரிஷி மூலம் ஆராய்ஞ்சு அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி அவங்க மூளையை கசக்கி புழிஞ்சி உண்மையை கொண்டு வந்து வெளியே நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் தான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அவங்களுக்கு இருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டு. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, இப்போ இது வந்து லேடிஸ், நான் அந்த மாதிரி லேடிஸ் சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட நான் சூப்பராக சமைப்பேன், நான் சூப்பராக கோலம் போடுவேன், இந்த மாதிரி எல்லாமே நான் தான் பெஸ்ட் அப்படின்ற பேர் வித்தை தெரிஞ்சவங்க அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லலாம் கன்னிராசி அன்பர்கள். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றது ஸ்கூல் படிக்கும் போதும் பண்ணலாம், காலேஜ் படிக்கும் போதும் பண்ணலாம். ஆஃப்டர் தட் இவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இருப்பாங்க. புதன்னாலே அவங்களுக்கு வந்து சக நட்பு அப்படின்றது வேணும். ஸோ செலக்டிவாக இருக்கும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸில். அது எப்படி இருக்கும்? உன் சீக்ரெட் எனக்கு தெரியும், நீ வெளியே சொல்லிடாத, என் சீக்ரெட் உனக்கு தெரியும், நீ வெளியே சொல்லிடாத. அந்த மாதிரி ஒரு செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஒன்ட் சி யூ டோன்ட் சி அப்படின்ற மாதிரி இருக்கும். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எனிமிட்டி அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். யார்கிட்டையும் பெருசாக சண்டை, அமக்களோ, ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் கிடையாது. சைலண்ட்டாக உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு. கன்னி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட், வளைவு சுழிவு லேடிஸ்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப வசீகரமாக நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட ஒர்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி ஃபீல்டெலாம் இருப்பாங்க, இல்லை படிச்சு ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க வந்து பக்காவாக செய்வாங்க. ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டு, நிறைய ஃபீல்டில் இருக்காங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதை பக்காவாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலண்ட்டாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மல்டிபிள் தாட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த மல்டிபிள் தாட்ஸ் தான் அவங்க சக்ஸஸ்க்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆல்வேஸ் அலர்ட், எப்பயுமே அலர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப அலர்ட், ரொம்ப டேக்ட்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். கண்ணியை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டம்.
கண்ணி ஆழமாக நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முட்டாள்தனம் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். கண்ணியை பெருசாக நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டேக்ட்ஃபுல்லான பர்சனாலிட்டிஸ், ஒரு அலர்ட்டான பர்சனாலிட்டிஸ், அவங்களுக்குள்ள மனசில் நிறைய இருக்கும், அவங்கள நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க அப்படின்னும் சொல்லிடலாம். ஸோ இவங்களுக்கு ஒரு ஹைலைட்டிங்கான இன்னொரு குணம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத முன்கூட்டியே அனலைஸ் பண்ணி அதுக்கு அலர்ட்டாக இருப்பாங்க. பின்னாடி எனக்கு இந்த வேலை ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, அப்போ அந்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த எக்கனாமிக்லி நம்ம பேக்வேர்ட் ஆகாமல் போவோம், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்ணினோட ஒரு சூப்பர் டூப்பர் கேரக்டருங்க. இப்போ அந்த லவ், இப்போ நம்ம லவ்வை விட்டுட்டோம் இல்லைங்களா, இப்போ ஒரு கன்னிராசி பொண்ணு காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணுது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து எதை பார்த்து லவ் பண்ணும் அப்படின்னா, பெஸ்ட்டாக இருக்கணும் பையன். எந்த ஆஸ்பெக்டில்? மைண்ட், புத்திசாலித்தனம் தான் ஃபஸ்ட்டு. இப்போ மிதுனமாக இருந்தாலும் கன்னியாக இருந்தாலும் எதை பேஸ் பண்ணி அவங்க அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா, அவங்களோட புத்திசாலித்தனம், அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்களோட கிளவர்னஸ், அவங்களோட ஷார்ப்னஸ், இதை பார்த்து தான் அலர்ட் ஆவாங்க. அதுக்கும் மேலே அவங்க ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க, பையன் நல்ல பையனா கெட்ட பையனா, என்ன ஃபேமிலியிலேருந்து வர, அதுக்கப்புறம் எல்லாமே வேணும். ஃபஸ்ட்டு வந்து புத்திசாலித்தனம் சிங்க் ஆகணும், அதுக்கப்புறம் பையன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பையனாக இருக்கணும், நல்ல அறிவாக இருக்கணும், நல்ல குணமாக இருக்கணும், நல்ல நம்மளை பார்த்துக்கணும், இது எல்லாமே வரும். கன்னி வந்து பெரும்பாலும் வந்து லவ் வந்து ஃபெயிலியர் நோக்கி போதா, ஃபேமிலி ஃபெயிலியர் நோக்கி போதா அப்படின்னா, மேஷம் விருச்சிகமாக லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, லவ் பண்ணும்போதே அது பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க, ஒத்து வர்றது இல்லை. அதுக்கும் மேலே அவங்க வந்து பிரேக்கப் ஆகாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஃபேமிலி பெருசாக வந்து ஒத்து வர்றதில்லை. பட் அப்படியே கொஞ்சம் கன்னிராசி அன்பர்கள் அப்படியே வந்து கோப்பன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு சிலரால் முடியறதில்ல, அது காம்ப்ளிகேஷன் வரும். இந்த மாதிரி 2 ராசி. இதுக்கு மேலே சுய ஜாதகத்தில் கம்பேட்டபிலிட்டியும் ஒன்று பார்க்கணும் இல்லைங்களா. அதாவது செவ்வாய் ஆதிக்கம் இருக்கவங்க இவங்களுக்கு ஒத்து வர்றதில்லை. மேஷத்துக்கு கன்னி ஒத்து வராது. கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. எந்த சுய ஜாதகத்துலேயும் செவ்வாய் ஆதிக்கமாக இருக்குது, டாமினேட்டாக இருக்குது அப்படின்னா, அது வந்து புதனுக்கு ஒத்தே வராது. முக்கியமாக கன்னிக்கு ஒத்தே வராது. கன்னிக்கும் ஒத்து வராது, மிதுனத்துக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓவர் டாமினேட்டிங்கோ, ஓவர் புத்திசாலியோ, ஒரு கத்தியில், அதாவது ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 பேருமே ரொம்ப ஷார்ப்பு. அது வந்து முடியாது. அவன் ஆளுமையினால ஷார்ப்பு, இவன் வந்து புத்திசாலித்தனத்தினால ஷார்ப்பு. எப்படி ஒத்து வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 ராசி. அதுக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லை, செவ்வாய் சூப்பர் டூப்பராக இருக்காரு, செவ்வாய் உச்சமாக இருக்க ராசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிக்கு ஒத்தே வராது அப்படின்னு சொல்லலாம். சுய ஜாதகத்தில் உச்சமாக இருந்தாலும் ஒத்து வராது. சரி, ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸு, ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், இடுப்பு எலும்பு ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா. சரி, அடுத்த டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். கலரு ப்ளூ, க்ரீன், கிரே ரொம்ப ஃபேவராக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் கன்னிராசி குழந்தை இருக்குது அப்படின்னா, நீ புத்திசாலி, நீ நல்லா படிச்சிடும்னா படிச்சிடும். இப்போ கன்னிராசி ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கணும். நீ வந்து ரொம்ப சூப்பர், நீ வெரி குட் இன்டெலிஜென்ட், உன்னோட அறிவு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, என் பொண்டாட்டி மாதிரி அறிவாளி யாருமே இல்லை, அந்த அறிவை சார்ந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சரண்டர். புரியுதுங்களா. நல்ல மல்டிபிள் தாட்ஸ் இருக்கும், அலர்ட்டு, டேக்ட்ஃபுல் எது இருந்தாலும் அவங்கள நம்ம புகழ்ந்து பேசணும் அப்படின்னா அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க. அந்த புகழ்ந்து பேசுறதுன்றது, என் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு பேசினா சரண்டர் ஆக மாட்டாங்க. என் ஒய்ஃப் நல்ல சூப்பராக சமைப்பா, என் ஒய்ஃப் மாதிரி யாரும் சமைக்க முடியாது, செம்ம கைப்பதும், செம்ம இன்டெலிஜென்ட், அந்த அறிவை சார்ந்து பேசுனீங்க அப்படின்னா சரண்டர் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா. இதுதான் வந்து கன்னியை நம்ம டீல் பண்ணுறதுக்கான விதம் அப்படின்லாம். கன்னி ராசி வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இதுதான் ஃபேமிலி ஓரியன்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் தாங்க. இவங்க மைண்ட் லெவலில் யாருமே சிங்க் ஆக மாட்டாங்க. இவங்க அதீத புத்திசாலிகள். நம்ம அதீத புத்திசாலிகளாக இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ணிட்டு கஷ்டப்படுறவங்க, வேறு வழி இல்லாமல் வாழறவங்க, இதுதான் இவங்க வாழ்க்கையில் போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், பொதுவாக கன்னி என்ன கடவுளை வழிபாடு பண்ணும்போது நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட்டை நோக்கி போகும் அப்படின்னும் போது பெருமாளை வழிபாடு பண்ணணுங்க. பெருமாளை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை மேலே 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 உயரும். இந்த பெருமாளை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது 10 அவதாரத்தில் எந்த அவதாரனாலும் வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். வாழ்த்துக்கள்.